செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே வங்கக்கடலில் உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரம் அதே இடத்தில் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தெற்கு தென்மேற்கு நோக்கி கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட இது சென்னையினுடைய கிழக்கு பகுதியில, கிழக்கு தென்கிழக்குல சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியினுடைய வடகிழக்கு பகுதியில் 120 கிலோமீட்டர் தொலைவுக்கும் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. வடக்கு தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரைகளில் இருந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய குறைந்தபட்ச தூரமானது 25 கிலோமீட்டராக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்கரைகளை நோக்கி தென்மேற்கு நோக்கி தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருவதாகவும், அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தன்னுடைய தீவிரத்தை தக்க வைத்துக் கொள்வதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதற்கு அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தன்னுடைய வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை இன்று முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று காற்றினுடைய வேகம் என்பது தரைக்காற்று 40 இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.